ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 8th எபிசோடோட பேர் த பாயிண்டி எண்ட். நம்ம ஆர்யா குட்டி தான் பாயிண்டி எண்டுன்னு அடிக்கடி சொல்லுவா. அவள் அப்பாவும் அவள் அண்ணாவும் அவள் வச்சிருக்க அந்த ஊசி கத்தியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அதுக்கு அவள் பாயிண்டி எண்ட் வச்சு குத்தணும்னு சொல்லுவா. அதாவது ஷார்ப்பான முனையை வச்சு எதிரியை குத்தணும்னு சொல்லுவா. இன்னைக்கு எபிசோடோட மெயின் ஹீரோன்னா அது நம்ம ஆர்யா குட்டி தான். அதோட ஸ்டார்க்ஸும் லானிஸ்டர்ஸும் யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியாக 7th எபிசோடோட எண்டில் நெட் ஸ்டார் கூட நின்று சண்டை போடுவோன்னு சொன்ன அந்த கோல்டு க்ளோக் வீரர்களே நெட் ஸ்டார் கூட மீதி இருந்த மற்ற வீரர்கள் எல்லாரையும் கொண்டுடுறாங்க. அப்போ நெட் ஸ்டார்க் அவரோட வாளை எடுக்க போகிறாரு. அப்போ கரெக்டாக பீட்டர் பெய்லிஷ் நெட் ஸ்டார் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு என்னை நம்பாதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன்னு சொல்லியிருப்பான். இதோட 7th எபிசோட் முடிஞ்சுது. இப்போ அடுத்து 8th எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆர்யா குட்டியை தான் காட்டுறாங்க. அவளோட கத்தி சண்டை கிளாஸில் இருக்கா. ரொம்ப சூப்பராகவே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம விண்டர்ஃபெல் அரசர் நெட் ஸ்டார் கூட வீரர்களை லானிஸ்டர் வீரர்கள் தேடி தேடி கொண்டுட்டு இருக்காங்க. கடைசியாக நெட் ஸ்டார்க் அவர் பொண்ணுங்க கிட்ட இங்கே சேஃப் இல்லை, நான் உங்களை விண்டர்ஃபெல்கே அனுப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக இப்போ அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வேலைக்காரங்க வண்டியில் ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரங்களை கூட இந்த லானிஸ்டர்ஸ் சும்மா விடலை, எல்லாரையும் குத்தி கொடூரமாக கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆர்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சான்சாவும் அவளோட அந்த டீச்சரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கத்துற மாதிரி சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இப்போ அந்த டீச்சர் சான்சா கிட்ட சீக்கிரமாக ஒரு ரூமுக்கு ஓடிப்போ, உனக்கு தெரியாதவங்க யாராவது வந்து கதவை தட்டினாலும் டோரை திறக்கக்கூடாது, போ வேகமாக போன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுடுறாங்க. சான்சா போனதும் இப்போ அந்த டீச்சர் மட்டும் தனியாக பயந்துட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எதிரில் நிறைய லானிஸ்டர் வீரர்கள் வாளோட வந்து நிற்கிறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்து ஆர்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சில லானிஸ்டர் வீரர்கள் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவளோட டீச்சர் நெட் ஸ்டார்க் அவரோட ஆளுங்களை அனுப்பாமல் உங்களை எதுக்கு அனுப்பியிருக்காருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லானிஸ்டர்ஸ் ஒழுங்காக ஆர்யாவை எங்கள் கூட அனுப்பி விட்டுரு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அந்த டீச்சர் அவரோட கத்தியை எடுத்துகிட்டு இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட ஸ்டீல் கத்தி கூட இல்லை, ஒரு மர கத்தியை வச்சுட்டு சுற்றி நின்ன எல்லா வீரர்களையும் செம்மையாக அடித்து கீழே தள்ளிட்டாரு. மீதி இருக்கிறது அந்த தலைவன் மட்டும்தான். சண்டை போடும்போதே ஆர்யா கிட்ட, ஆர்யா செல்லும் உன் அப்பா கிட்ட போயிடு, இங்கே நிற்காதன்னு சொல்கிறாரு. அப்படியும் ஆர்யா போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கா. இப்போ அந்த வீரர்களோட தலைவன் டீச்சர் கூட மோதுறான். அப்போ சண்டையில் டீச்சரோட மரக்கத்தி உடஞ்சு போயிடுது. ஸோ அந்த டீச்சர் மறுபடியும் ஆர்யாவை போயிடு, இங்கே நிற்காதன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவளும் நீங்களும் வாங்க மாஸ்டர், இங்கே நிற்காதீங்க, வாங்க போகலான்னு கூப்பிட்டு பார்க்குறா. ஆனால் அந்த டீச்சர் ஒரு பிராவோஸ் வீரன் என்னைக்கும் பின்வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாரு. ஸோ இப்போ ஆர்யா அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போகிறா. கொஞ்ச தூரம் ஓடினதும் இப்போ அந்த மாஸ்டரோட அலறல் சத்தம் கேட்குது. மாஸ்டர் அந்த லானிஸ்டர் தலைவன் கொன்னுட்டான். இப்போ ஆர்யாவும் அங்கேருந்து வேகமாக வெளியே ஓடி போகிறா. இன்னொரு பக்கம் சான்சா அவள் ரூமுக்கு போகிறதுக்காக ஓடி போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஜாஃப்ரியோட பாதுகாவலன் ஹவுண்ட் அங்கே வந்துடுறான். அவளும் என் கிட்ட வராத, நான் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், குயின் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ஹவுண்ட் சிரிச்சுட்டே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னதே அந்த குயின் தான் சொல்கிறான். அடுத்து இப்போ ஆர்யா வெளியே வந்துடுறா. அங்கே விண்டர்ஃபெல் வீரர்கள் அவளோட ஆட்கள் எல்லாரும் கீழே செத்து கிடக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டே நடந்து வரா. அப்போ அவளோட துணிங்க எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. அதில் அவள் அண்ணா ஜான்ஸ்னோ கொடுத்த அந்த ஊசி கத்தியை வச்சிருக்கா. ஸோ இப்போ அவள் கையில் இருந்த மரக்கத்தியை தூக்கி போட்டுட்டு அந்த ஊசி கத்தியை எடுத்து வச்சுக்கிறான். அப்போ ஒரு குட்டி பையன் அங்கே வந்துட்டு உன்னை பிடிச்சி கொடுத்தா குயின் எனக்கு பரிசு தருவா, என் கூட வான்னு நம்ம ஆர்யா கையை பிடிச்சி இழுக்கிறான். சும்மா விடுவாளா நம்ம ஆர்யா? அவள் கத்தியை வச்சு அந்த பையன் வயிற்றுலேயே ஒரே சொருகு, அந்த பொடியை அங்கேயே செத்து போகிறான். ஸோ ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் மர்டர் வெற்றிகரமாக முடிஞ்சு போச்சு. நம்ம ஆர்யா இனி ஒரு சின்ன பொண்ணு இல்லை, அவள் அப்பா மாதிரியே ஒரு போர் வீரனாக மாற ஆரம்பிக்கிறா. பட் ஆர்யாவோட ஸ்டைல், கொலை பண்ணுற ஸ்டைலே வேற லெவலில் படிப்படியாக மாறப்போகுது. அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் எல்லாத்துலேயும் ஆர்யாவோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் வெறித்தனமாக இருக்கும். அந்த குட்டி பையனை குத்தி போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு அரண்மனையிலேருந்து வெளியே ஓடி போகிறான். அவளோட அந்த ஊசி கத்தி மட்டும்தான் இப்போ அவகிட்ட இருக்குது. இப்போ அடுத்து நெட் ஸ்டார்க்கை காட்டுறாங்க. அவரை ஒரு பாதாள சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அவரை பார்க்குறதுக்கு வேற ஸ்பை மாஸ்டர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்திருக்காரு. நெட் ஸ்டார்க்கும் அந்த தண்ணியை வாங்கி வேக வேகமாக குடிக்கிறாரு. அதுக்கு வேரிஸ் கொஞ்சம் மீதி வைங்க, இந்த பாதாள சிறையில் தண்ணி இல்லாமல் செத்து போனவங்க தான் அதிகம்னு சொல்கிறாரு. இப்போ நெட் ஸ்டார்க் வேரிஸ் கிட்ட என் பொண்ணுங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு வேரிஸும் ஆர்யாவை காணோம், என்னாலேயே அவளை கண்டுபிடிக்க முடியல, சான்சா குயினோட கஸ்டடியில் இருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ நெட் ஸ்டார்க் எப்படியும் செர்சியால் என்னை கொல்ல முடியாது, என் ஒய்ஃப் டிரியனை பிடிச்சி வச்சிருக்கான்னு சொல்கிறாரு. அதுக்கு வேரிஸும் அவன் எப்பயோ போயிட்டான், அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ட்ரையல் பை காம்பேக்ட் போட்டி வச்சு டிரியன் தப்பிச்சிட்டான், உங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ நெட் ஸ்டார்க் வேரிஸ் கிட்ட நீ யாருக்கு தான் உண்மையாக இருக்கன்னு கேட்குறாரு.
அதுக்கு வாரிசும் உண்மையான அரசருக்கு தான் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அடுத்து நைட் வாட்சை காட்டுறாங்க. போன எபிசோடில் ஜானோட ஓனாய் ஒரு மனுஷனோட கையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த இறந்து போன மனுஷங்களோட டெட் பாடிஸை நைட் வாட்ச்க்கு எடுத்துகிட்டு வராங்க. 2 டெட் பாடியை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் பெஞ்சிங் அங்கிள் கூட போனவங்க. அப்போ அந்த பாடியை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இவங்க செத்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் ஏன் அழுகுன ஸ்மெல்லே வரலன்னு சாம் சொல்கிறான். ஸோ இப்போ லார்ட் கமாண்டர் அந்த டெட் பாடியை எரிக்க வேணாம், மேஸ்டர் கிட்ட கொடுத்து அதை ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சாமை பார்த்து பரவாயில்ல சாம், உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, வெரி குட்னு சொல்கிறாரு. அப்போ மேலேருந்து ஒருத்தன் லார்ட் கமாண்டர் உங்களுக்கு கிங்ஸ் லேண்டிங்லேருந்து ரேவன் வந்திருக்குன்னு சொல்கிறான். ஸோ இப்போ லார்ட் கமாண்டர் உள்ளே போய் அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜானை உள்ளே கூப்பிட்டு உட்கார சொல்லிட்டு கிங் ராபர்ட் செத்துட்டாரு, உன் அப்பாவை துரோகின்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜான் அந்த லெட்டரை வாங்கி அவனே படித்து பார்த்துட்டு என் தங்கச்சிங்க அங்கே தான் இருக்காங்க, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பட் அந்த லார்ட் கமாண்டர் நீ நைட் வாட்சில் தான் இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்திருக்க, குழப்பத்தில் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடாத ஜான், உங்கள் தங்கச்சிங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து ஜானோட பெரிய தங்கச்சி சான்சாவை காட்டுறாங்க. சான்சா முன்னாடி செர்சி உட்காந்துட்டு இருக்கா. அவளை சுற்றி வாரிஸ், பீட்டர், மேஸ்டர் இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. சுற்றி நிற்கிற எல்லாரும் உன் அப்பா கிங் ஜாஃப்ரி கிட்ட இருந்து அவரோட பதவியை பிடுங்கணும்னு பார்த்துருக்காரு, உன் அப்பா பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, உன்னை எப்படி ஜாஃப்ரிக்கு கட்டி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சான்சாவும் நான் ஜாஃப்ரிக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன், என்னை நம்புங்க ப்ளீஸ்னு கெஞ்சி பார்க்குறா. அப்போ மேஸ்டர் பைசல் நீ இப்போ வேணா நல்ல பொண்ணாக இருக்கலாம், பட் 10 வருஷத்தில் உன் அப்பா மாதிரியே துரோகியாக மாறிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ பீட்டர் பெய்லிஷ் மட்டும் சான்சா பாவம் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறான். இந்த பீட்டருக்கு நெட் ஸ்டார்க்கு மட்டும்தான் பிடிக்காது போல, சான்சாக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறான். சான்சா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல. அடுத்து இப்போ செர்சி சான்சா கிட்ட உன் அண்ணாக்கு நீயே லெட்டர் எழுது, உன் அண்ணா ராபை இங்கே வர சொல்லு, கிங் ஜாஃப்ரி முன்னாடி வந்து அவருக்கு தலை வணங்கணும், உன் அண்ணா அவன் படையோட வந்து சண்டை போடக்கூடாது, ஸோ நீயே லெட்டர் எழுதி அவனை இங்கே வரவைன்னு சொல்கிறான். அதுக்கு சான்சாவும் என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவான்னு கேட்குறா. பட் அதுக்கும் செர்சி முடியாது, உன் அப்பா ஒரு துரோகின்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ சான்சா என் அப்பாவை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு பார்க்குறா. அதுக்கு செர்சி அது உன் கையில் தான் இருக்குது, உன் அண்ணன் நடந்துக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லிடுறா. சான்சா பெரிய பொண்ணு தான், பட் ஆரிய அளவுக்கு துணிச்சல் இல்லை, கொஞ்சம் பயந்த சுபாவம். ஸோ இப்போ சான்சாக்கு வேற வழி தெரியல, செர்சி சொன்ன மாதிரியே லெட்டர் எழுதிட்டா. இப்போ அந்த லெட்டரும் இங்கே விண்டர்ஃபெல்ல ராப் கிட்ட வந்துச்சு. ராப் அந்த லெட்டரை பார்த்துட்டு என் தங்கச்சியா இப்படி எழுதியிருக்கான்னு ஷாக் ஆகி கேட்குறான். அதுக்கு மேஸ்டர் சான்சா தான் எழுதியிருக்கா, பட் எழுத சொன்னது செர்சின்னு சொல்கிறாரு. புது கிங் உங்களை கிங்ஸ் லேண்டிங்க்கு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு, நீங்கள் என்ன பண்ண போறீங்க ராப்னு மேஸ்டர் கேட்குறாரு. அதுக்கு இப்போ ராபும் நான் கிங்ஸ் லேண்டிங்க்கு போகிறேன், பட் தனியாக இல்லை, என் அப்பாவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொன்ன எல்லா படைகளையும் கூப்பிடுங்கன்னு மேஸ்டர் கிட்ட சொல்கிறான். அப்போ ராப் பக்கத்தில் தியான் உட்காந்துட்டு இருக்கான். தியான் ராப் கிட்ட நீ இப்போ தான் கரெக்டாக பண்ணுற, பயப்படாத நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ விண்டர்ஃபெல்ல இருந்து 100க்கும் மேலே நிறைய ரேவன்ஸ் பறக்க ஆரம்பிக்குது. நெட் ஸ்டார்க்கு கீழே அவருக்கு உண்மையாக இருக்க எல்லா குறுநில மன்னர்களுக்கும் ரேவன்ஸ் போகுது. இந்த நார்த்து ஒரு சின்ன நாடு இல்லை, அந்த மொத்த வெஸ்டரோஸ் கண்டத்திலேயே மிகப்பெரிய நாடுனா அது இந்த நார்த் தான். இப்போ இந்த லெட்டர் வேலில் இருக்க லைசா ஆரியனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த லெட்டரை கேட்லின் எடுத்து பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்காரு, என் பையன் போருக்காக லானிஸ்டர்ஸை எதிர்த்து இங்கே வந்துட்டு இருக்கான், நீ எங்க கூட சேர்ந்து சண்டை போடுன்னு அவ தங்கச்சி லைசா கிட்ட கேட்டு பார்க்குறா. பட் அதுக்கு லைசா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், என் புருஷனையும் கொன்னுட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் யாரையும் இழக்க முடியாது, நான் உன் கூட சேர்ந்து சண்டை போட மாட்டேன், என் ஆளுங்களும் உனக்காக சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்லிடுறா. அடுத்து இப்போ ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நம்ம தலைவன் விசில் அடிச்சுட்டே நடந்து வரான். நம்ம டிரியன் தான். சார் போட்டியில் ஜெயிச்சனால ரொம்ப குஷியாக இருக்காரு. இப்போ பிரானும் டிரியனும் ஒன்றா பேசிகிட்டே வராங்க. அப்போ டிரியன் பிரான் கிட்ட உனக்கு பணம் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும், எப்பயாவது என்னை யாராவது கொல்லணும்னு சொல்லி உங்ககிட்ட காசு தரேன்னு சொன்னாங்கன்னா என்னை கொன்னுடாத, ஏன்னா அவங்கள விட ஜாஸ்தி பணம் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறான். இப்போ 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீரன் பிரானுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. இவங்கள சுற்றி காட்டுவாசிகள் வந்துட்டாங்க. இந்த திறமையான வீரன் பிரான் கூட அந்த காட்டுவாசி மனுஷங்களை பார்த்து பயந்து கத்தியே எடுக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி மிருகத்தனமான மனுஷங்க ஈவி இறக்கம்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வழியில் யார் வந்தாலும் வெட்டி வீசி கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரான் கத்தியை எடுத்து பிடிச்சிட்டு நிற்கிறான். அப்போ டிரியனும் அந்த ஆளுங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு என் பேர் டிரியன், உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு பேச்சு கொடுக்குறான். அதுக்கு அந்த காட்டுவாசிகளோட தலைவன் இந்த குள்ளனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோ, அவனுக்கு கோமாளி வேஷம் போட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கலாம், இன்னொருத்தனை கொன்னுடுன்னு சொல்கிறான். அதுக்கு டிரியனும் நான் பெரிய கோடீஸ்வரன், பட் நீங்கள்லாம் கோழைங்க, வேலோட வீரர்கள் இங்கே வந்தால் பயந்து இந்த காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்கிறான். இப்போ அதை கேட்டதும் இந்த காட்டுவாசி தலைவன் கோவப்பட்டு டிரியன் கன்னத்திலேயே ஒரு கோடை போட்டுடுறான். ஸோ இப்போ டிரியன் அவனோட சிங்க முத்திரை இருக்க மோதிரத்தை அவனுக்கு கழட்டி கொடுத்துட்டு உன் கூட இருக்க இந்த ஆளுங்களை விட பல மடங்கு அதிக மதிப்பு இந்த மோதிரத்துக்கு இருக்குது, இதை வச்சு இந்த மாதிரி நிறைய படையை நீ வாங்கலாம்,
என்னை மட்டும் நீ உயிரோட விட்டா நான் உன்னை இந்த வேல் நாட்டுக்கு அரசனா ஆக்குறேன்னு சொல்கிறான். இந்த டீலிங் அந்த காட்டுவாசிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கடைசியில் டிரியன் எப்படியோ பேசி அந்த காட்டுவாசி தலைவனை வழிக்கு கொண்டு வந்துட்டான். கத்தியை விட புத்தி தான் பெருசுன்னு நம்ம டிரியன் நிரூபிச்சிட்டான். இப்போ அடுத்து நைட்ஸ் வாட்சை காட்டுறாங்க. அங்கே சாம், ஜான், பிப்பு இப்படி ஸ்டூவர்ட்ஸ் எல்லாரும் கிச்சனில் சமையலுக்கு கறி வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சார் அலிசர் வராரு. நீ ஒரு முறை தவறி பிறந்தவன்னு தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் தெரிஞ்சது நீ ஒரு துரோகிக்கு முறை தவறி பிறந்தவன்னு சொல்லி செம்மையாக காண்டேத்துறாரு. ஜான் ஆல்ரெடி சார் அலிசர் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கான். ஏன்னா அவர் தான் ஜானை வேலைக்காரனாக போட்டது. ஸோ இப்போ ஜான் அவன் கையிலேருந்து கத்தியை எடுத்துட்டு அலிசரை குத்துறதுக்காக போகிறான். அப்போ சுற்றி இருந்த எல்லாரும் சேர்ந்து அவனை தடுத்து பிடிச்சிடுறாங்க. அங்கே தான் லார்ட் கமாண்டர் மோர்மொண்டும் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அவர் ஜான் கிட்ட இப்படி தான் எடுத்ததுக்கெல்லாம் ஆத்திரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ நீ கோவப்பட்டதுக்கு பனிஷ்மெண்ட்டாக இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு இருட்டு ரூமில் அடைஞ்சிருன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ஜானும் அங்கேருந்து போயிடுறான். ஜான் அந்த ரூம்குள்ளே படுத்துட்டு இருக்கான். அப்போ அவனோட ஓனாய் கோஸ்ட் திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக குலைக்குது. ஸோ இப்போ ஜானும் ஏதாவது பிரச்சனையா, வெளியே யாராவது இருக்காங்களா, என்ன ஆச்சு கோஸ்ட்டுன்னு அவனோட வாளை எடுத்துகிட்டு இப்போ வெளியே போகிறான். கதவை திறந்ததும் கோஸ்ட் வேகமாக ஓடி போய் லார்ட் கமாண்டரோட ரூம் முன்னாடி போயிட்டு கதவுல எகிரி எகிரி குதிக்குது. ஸோ இப்போ ஜான் உள்ளே போகிறான். ஜான் உள்ளே போனதும் கோஸ்ட்டை வெளியே விட்டு பூட்டிட்டு யாரோ ஒருத்தர் ஜானை வந்து அட்டாக் பண்ண பார்க்குறான். காலையில் பெஞ்சிங் கூட போயிருந்த 2 ரேஞ்சர்ஸோட டெட் பாடியை காட்டுக்குள்ளே இருந்து இங்கே நைட் வாட்ச்க்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த இறந்து போன டெட் பாடியில் குண்டா இருக்க ஒருத்தன் இப்போ உயிரோட வந்து ஜானை அட்டாக் பண்ணுறான். ஜான் அவன் கையை வெட்டி துண்டாக்கிடுறான். அப்படியே அந்த டெட் பாடி ஜான் கழுத்தை பிடிச்சி அழுத்தி கொல்ல பார்க்குது. ஸோ இப்போ ஜான் அவன் வயிற்றுலேயே கத்தியை விட்டு சொருகிடுறான். அப்போ கரெக்டாக லார்ட் கமாண்டர் அங்கே வந்துடுறாரு. கத்தியால் குத்தியும் அந்த டெட் பாடி சாகலை, உயிரோட ஏஞ்சி நிற்குது. ஸோ இப்போ ஜான் லார்ட் கமாண்டர் கையில் இருந்த விளக்க பிடுங்கி அந்த டெட் பாடி மேலே தூக்கி போடுறான். அது அங்கேயே எரிஞ்சு போயிடுது. ஸோ நெருப்பால் மட்டும்தான் அந்த டெட் பாடி அழிக்க முடியுது. இப்போ அடுத்து டோத்ராக்கி படையை காட்டுறாங்க. இந்த டோத்ராக்கி கும்பல் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க ஆண்களை எல்லாம் ஆடுகள் மாதிரி வெட்டி வீசுறாங்க. அங்கே இருக்க பெண்களை ரேப் பண்ணி அடைச்சி வச்சிருக்காங்க. குழந்தைங்களை எல்லாம் அடிமையாக கட்டி வச்சிருக்காங்க. நம்ம தலைவி டெனாரிஸ் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டே வரா. எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்க டோத்ராக்கி வீரன் கிட்ட கேட்டு பார்க்குறா. அதுக்கு அவனும், நம்ம கடல் கடந்து போய் 7 ராஜ்யத்தையும் பிடிக்க கப்பல் வேணும். இந்த அடிமைகளை வாங்குறதுக்குன்னே சில வியாபாரிகள் இருக்காங்க. இந்த அடிமைகளுக்கு பதிலாக அவங்க கோல்டு, ஸ்டீலு, பட்டு இதெல்லாம் நமக்கு தருவாங்க. கோல்டு வச்சு கப்பல் வாங்கலாம், அதுக்கு தான் இப்படி கொள்ளையடிக்கிறோன்னு சொல்கிறான். பட் டெனாரிஸ்க்கு இப்படி நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கோ அடிமைகளை விற்கிறதுக்கோ சுத்தமாக பிடிக்கல. ஸோ அங்கேருந்து பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இப்போ கால்ட்ரோகோ முன்னாடி வந்து நிற்கிறா. அவள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுங்களை எல்லாம் பிடிச்சி வச்சிருந்த ஒரு டோத்ராக்கி வீரன் கால்ட்ரோகோ கிட்ட போயிட்டு, உங்கள் ஒய்ஃப் அரசி எல்லா அடிமைகளையும் விடுதலை பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ டெனாரிஸ் ட்ரோகோ முன்னாடி வந்துட்டு, இந்த பொண்ணுங்க அடிமையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த டோத்ராக்கி ஆண்கள் இந்த பெண்களை எல்லாம் தொடக்கூடாது. அப்படியே இவங்களை யாராவது தொடணும்னா இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் தொடணும்னு சொல்கிறா. இந்த டோத்ராக்கியோட சிம்பிள் குதிரை, இந்த கிராம மக்களோட சிம்பிள் ஆடு. ஸோ இப்போ அந்த டோத்ராக்கி வீரன் சொல்கிறான், நாங்கள்லாம் குதிரைகள், இந்த பொண்ணுங்க எல்லாம் ஆடுகள். குதிரை எப்படி ஆட்டை கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லி சிரிக்கிறான். அதுக்கு டெனாரிஸ் சொல்கிறா, நான் டிராகன். டிராகன் முன்னாடி குதிரை, ஆடு எல்லாமே ஒன்று தான். நான் தாண்டா கெத்துன்னு செம்மையாக பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டு இப்போ கால்ட்ரோகோவும், பாத்தியா எப்படி பேசுகிறா பார், இதெல்லாம் அவ பேசல, அவ வயிற்றுல இருக்க என் குழந்தை தான் அவளை அப்படி பேச வைக்கிறான். என் பொண்டாட்டி கெத்துடான்னு சொல்லிட்டு சரி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனால் அந்த டோத்ராக்கி வீரன் திரும்பி போகாம, ஒரு வெளிநாட்டு பொம்பளையோட பேச்சை கேட்டுட்டு ஆடுற நீ எல்லாம் ஒரு தலைவனான்னு கேட்டுடுறான். வா, ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு யாரு தலைவன்னு முடிவு பண்ணலாம், என் கூட சண்டைக்கு வாடான்னு கால்ட்ரோகோவை சண்டைக்கு கூப்பிடுறான். இது வரைக்கும் கால்ட்ரோகோ சண்டை போடுறத காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் சண்டை. வெறித்தனமா இருக்கும். இந்த சண்டையை பார்த்த அப்புறம் இவனை தலைவனா ஆக்குனது தப்பே இல்லை, இவனுக்கு மட்டும்தான் தலைவனா இருக்க தகுதி இருக்குன்னு தோணும். ஏன்னா அப்படி ஒரு வீரம், அப்படி ஒரு கெத்து, மிரட்டி விட்டுருப்பான் நம்ம ட்ரோகோ. சண்டைக்கு கூப்பிட்டவன் முன்னாடி ஏஞ்சி நிற்கிறான். அப்போ ஆப்போசிட்ல நின்ன டோத்ராக்கி வீரன் கால்ட்ரோகோவோட நெஞ்சில கத்திய வைக்கிறான். அப்படியும் ட்ரோகோ அந்த கத்தியை வச்சு அவனை பின்னாடியே தள்ளிட்டு போறான். அப்போ ட்ரோகோவோட நெஞ்சில லைட்டா கிளிக்கும். பட் சண்டையில சட்டை கிளிய தான் செய்யும். சட்டை இல்லாதனால லைட்டா நெஞ்சு கிழிஞ்சிச்சு. இப்போ அந்த டோத்ராக்கி வீரனை பார்த்து, உன்னை அடிக்க எனக்கு கத்தியே தேவையில்லைன்னு ட்ரோகோ இப்போ அவன்கிட்ட இருந்த எல்லா கத்தியமும் தூக்கி போட்டுட்டு வெறும் கையிலேயே சண்டை போடுவான். வேற லெவல்ல இருக்கும் இந்த சண்டை. அந்த டோத்ராக்கி வீரனோட ஒரு அடி கூட ட்ரோகோ மேல படல. அவ்வளோ அழகா ஒவ்வொரு அடியவும் ட்ரோகோ சூப்பரா மிஸ் பண்ணுவான். கையில கத்தி இல்லாதனால இப்போ அந்த வீரன் கிட்ட இருந்து அவனோட கத்திய அவன் கையாலேயே அவன் கழுத்தை அறுத்து விட்டுறான். கழுத்தை அறுத்து கூட அதோட விடல, என் பொண்டாட்டியை தப்பா பேசினது இந்த நாக்கு தானன்னு அவன் கழுத்துல கையை விட்டுட்டு அவன் நாக்க புடுங்கி வெளியே எடுத்துடுறான். பயங்கரமா செம்மையா இருக்கும் இந்த சீனு. இப்போ மறுபடி வந்து அவன் இடத்துல போய் உட்காந்துடுறான். அப்போ டெனாரிஸ் ட்ரோகோ கிட்ட ஓடி போயிட்டு, உங்களுக்கு அடிபட்டிருக்கு, மருந்து போடணும்னு சொல்றா. அதுக்கு ட்ரோகோவும், இதெல்லாம் ஒரு காயமா, எச்சு துப்பி காத்துல விட்டு ஆறிடோன்ற மாதிரி சொல்றான்.
அப்ப டெனாரிஸ் அந்த பொண்ணுங்க கூட்டத்துல யாருக்காவது மருந்து போட தெரியுமான்னு கூப்பிடுறா. அதுக்கு அங்கிருந்து ஒரு லேடி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. அவ ஒரு சூனியக்காரி, பட் இருந்தாலும் டெனாரிஸ் அவளை கால் ட்ரோகோக்கு மருந்து போட கூப்பிடுறா. இப்ப டெனாரிஸ் ட்ரோகோ கிட்ட, உங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வரத பாக்குறப்போ என் மனசு ரொம்ப வலிக்குது, இந்த பொம்பளைய உங்களுக்கு மருந்து போட விடுங்கன்னு சொல்றா. அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப அடுத்து நைட் வாட்சை தாண்டி ஒரு இடத்துல மீதி இருந்த அந்த இன்னொரு டெட் பாடியை நைட் வாட்ச் பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டெட் பாடியை நெருப்பால மட்டும்தான் அழிக்க முடியும். அப்ப சாம் அங்கதான் இருக்கான். இவங்கள ஒயிட் வாக்கர்ஸ் தொட்டிருக்காங்க, அதனாலதான் அவங்களும் ஒயிட் வாக்கரா மாறி இருக்காங்க. அதனாலதான் இவங்க கண்ணும் ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்றான். சொல்லிட்டு நெருப்பால மட்டும்தான் ஒயிட் வாக்கர்ஸ் அழிக்க முடியும்னு சொல்றான். அப்ப ஜான் சாம் கிட்ட உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறான். அதுக்கு சாமும் நான் ஒரு புக்ல படிச்சேன்னு சொல்றான். சாமுக்கு அடிதடி சண்டை இதெல்லாம் சுத்தமா வராது. பட் சாம் ஒரு அறிவாளி, ஒரு மேஸ்டர் மாதிரி நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பான். புக்ஸ் மட்டும் படிச்சே நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப அடுத்து கேட்லின் ஸ்டார்க்கும் அவங்க பாதுகாவலன் சார் ராட்ரிக்கும் ஒரு இடத்துக்கு வராங்க. நம்ம ராப் ஸ்டார்க் அவனோட மொத்த ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கியிருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு கேட்லின் வந்துட்டாங்க. என் பையன் கிட்ட நான் தனியா பேசணும், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு கேட்லின் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் வெளியே போனதும் ராப் அவன் அம்மாவை ஹக் பண்றான். ஏன்னா பல மாசம் கழிச்சு ராப் அவன் அம்மாவை பாக்குறான். அம்மாவை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ராப் கேட்லின் கிட்ட சான்சா எழுதின லெட்டரை கொடுக்குறான். அதை பார்த்த உடனே கேட்லின் இதை சான்சா எழுதியிருந்தாலும் இது குயினோட வார்த்தைன்னு சொல்றா. சொல்லிட்டு நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறா. அதுக்கு ராபும் 18,000ன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம ஜெயிக்கலன்னா என்ன ஆகும்னு கேக்குறான். அதுக்கு கேட்லின் சொல்றா, டார்கேரியன்ஸ் தோத்து போனனால இதே டைவின் லானிஸ்டர் அந்த டைம்ல மீதி இருந்த மொத்த டார்கேரியன் வம்சத்தையும் ஒருத்தரை கூட உயிரோட விடாம எல்லாரையும் அழிச்சிட்டான். ஒருவேளை நம்ம தோத்தாலும் அதே நிலைமை தான், ஒருத்தரை கூட விடாம மொத்த ஸ்டார்க்ஸ் மனுஷங்களையும் கொண்டுடுவான். ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொல்றா. இப்ப அடுத்து டிரியனும் பிரானும் அந்த காட்டுவாசி மனுஷங்க எல்லாரையும் கூட்டிட்டு இங்க டைவின் லானிஸ்டரோட படை தங்கியிருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். டைவின் ஒரு பக்கம் அவரோட வீரர்களோட இங்க சண்டை போட ரெடியா இருக்காரு, இன்னொரு பக்கம் ஜேமி அவனோட இன்னொரு படையோட வேற ஒரு இடத்துல இருக்கான். ஸோ இப்போ ஸ்டார்க்ஸை அட்டாக் பண்ண 2 படை ரெடியா காத்துட்டு இருக்கு. இப்போ டிரியன் டைவினோட டென்ட்டுக்குள்ள வந்துட்டு, அப்பா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நான் நிறைய கோல்டு ஆயுதங்கள் இதெல்லாம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லானிஸ்டர் தன்னோட கடன்களை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவான். ஸோ எனக்காக இதெல்லாம் நீங்க கொடுத்துடுங்கன்னு சொல்றான். அப்போ ஒரு லானிஸ்டர் வீரன் உள்ள வந்துட்டு ராப் ஸ்டார்க் அவன் படையோட நெருங்கி வந்துட்டு இருக்கான்னு சொல்றான். ஸோ இப்போ டைவின் அந்த காட்டுவாசி மனுஷங்க கிட்ட, என் கூட சேர்ந்து இந்த யுத்தத்துல என் கூட சண்டை போட்டீங்கன்னா நீங்க கேட்டதை விட உங்களுக்கு அதிகமான பொருளை தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த காட்டுவாசிங்களோட தலைவன், சரி ஓகே சண்டை போடுறோம், பட் எங்க கூட இந்த குள்ளன் டிரியனும் சண்டை போடணும்னு சொல்றான். டைவின் லானிஸ்டருக்கு டிரியனை சுத்தமா பிடிக்காது. சண்டேல டிரியன் செத்தா கூட டைவின் கவலைப்பட மாட்டாரு. ஸோ இப்போ அந்த காட்டுவாசிங்க கிட்ட, சரி ஓகே என் பையன் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுவான்னு சொல்லிடுறாரு. இப்போ அடுத்து ஸ்டார்க்ஸோட படையை காட்டுறாங்க. இங்க டென்ட்டுக்குள்ள ராபு, கேட்லின், வேற சில முக்கியமான குறுநில மன்னர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி சண்டை போட போறோம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஜேமி லானிஸ்டர் கேட்லினோட சொந்த ஊர் ரிவர் ரன் ஆறுகள் தேசத்தை எதிர்த்து சண்டை போட வரான். டைவின் ராபை எதிர்த்து சண்டை போட வராரு. இப்ப ராபுக்கும் டைவினுக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை தாண்டி தான் யாரா இருந்தாலும் வர முடியும். அந்த பிரிட்ஜை பாதுகாக்கிறது லார்ட் ஃப்ரேன்னு ஒரு அரசர். ஸோ இப்போ ராபு நம்ம லார்ட் ஃப்ரே கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு பேசிட்டு இருக்கான். அப்ப ஸ்டார்க் வீரர்கள் ஒரு பையனை டென்ட்டுக்குள்ள உள்ள இழுத்துட்டு வராங்க. உள்ள வந்துட்டு, இவன் ஒரு லானிஸ்டர் உளவாளி, நம்ம எத்தனை பேர் இருக்கோன்னு எண்ணிட்டு இருந்தான், நாங்க இவனை பிடிச்சிட்டோன்னு சொல்றான். அப்ப ராப் அவன் கிட்ட போயிட்டு, உங்க கேஸ்டர்லி ராக்கோட அரசர் டைவின் கிட்ட போய் சொல்லு, ராப் ஸ்டார்க் 20,000 வீரர்களோட அவனை எதிர்த்து வந்துட்டு இருக்கான்னு போய் சொல்லுன்னு அவனை அனுப்பி விட்டுறான். இப்ப அடுத்து கிங்ஸ் லேண்டிங்ல நெட் ஸ்டார்க், ரென்லி இப்படி நிறைய பேர் இல்லாதனால வேற புது ஆளுங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல கடைசியா கோல்டு குளோக்ஸோட தலைவன் செர்சி கண்ணை காட்டினதும் நெட் ஸ்டார்க்கோட ஆளுங்களை எல்லாம் கொண்டு இருப்பான். ஸோ அந்த கோல்டு குளோக் வீரனுக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அப்புறம் நெட் ஸ்டார்க்கோட அந்த ஹேண்ட் ஆஃப் கிங் பதவியில இப்ப புது ஹேண்ட் ஆஃப் கிங் டைவின் லானிஸ்டருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்ப சான்சாவும் அங்கதான் இருக்கா. இப்ப அங்க செர்சி ஏஞ்சி நின்னுட்டு செர்பாரிஸ்டன் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறா. அவரும் ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க போலன்னு ஆர்வமா முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்ப செர்சி அவர்கிட்ட, நீங்க பல வருஷமா இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் வந்துச்சு, நீங்க கிளம்பலான்னு சொல்றா. அதுக்கு செர்பாரிஸ்டன், நான் கிங்கோட பாதுகாவலன், நாங்க சாகுற வரைக்கும் அரசருக்காக சண்டை போடுறவங்க, எங்களுக்கு ரெஸ்ட்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு செர்சியும் ஜாஃப்ரியும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டு, என் அப்பா கிங் ராபர்ட்டையே உங்களால பாதுகாக்க முடியல, என்னை எப்படி உங்களால பாதுகாக்க முடியும், உங்களுக்கு வயசாகிச்சு, உங்களுக்கு பதில் அரசனோட பாதுகாவலனா இருக்க தகுதியானவர் ஜேமி லானிஸ்டர்னு சொல்றான். சுத்தி சுத்தி லானிஸ்டர் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் இப்ப இந்த 7 ராஜ்யத்தோட அரசு குடும்பத்துல முக்கிய பதவியில பொறுப்புல வச்சுட்டாங்க. செர்சியும் பணம் பதவியை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும்னு அவ இஷ்டத்துக்கு பண்றா.
அப்ப செர்பாரிஸ்டனும் அரசரை கொன்ன ஜேமிக்கு அரசரை பாதுகாக்கிற பொறுப்பா? இப்ப கூட என்னால உங்க எல்லாரையும் இங்கேயே கொண்டு போட்டு போக முடியும். இந்தாடா இதையும் உங்க புது பாதுகாவலனுக்கு கொடுன்னு சொல்லி அவர் கையில இருந்த கத்திய ஜாஃப்ரி முன்னாடி விசிறி அடிச்சுட்டு கெத்தா வெளியே போவாரு. செம்மையா இருக்கும் இந்த சீனு. அவரோட சவுண்டை கேட்டு ஒரு செகண்ட் இந்த ஜாஃப்ரியா அரண்டு போறான். இந்த 7 ராஜ்யத்திலையும் அசைக்க முடியாத ஒரு திறமையான போர் வீரன் தான் செர்பாரிஸ்டன். அவரை வெளியே போக சொன்னா பின்ன கோவம் வராதா, மிரட்டி விட்டுருவாரு. இப்ப அடுத்து சான்சா ஜாஃப்ரி முன்னாடி வந்து நின்னுட்டு பேச ஆரம்பிக்கிறா. வந்த உடனே முட்டி போட்டுட்டு என் அப்பா பழைய ஹேண்ட் ஆஃப் கிங்க்கு கருணை காட்டுங்க ப்ளீஸ்னு கெஞ்சிரா. என் அப்பா ஹேண்ட் ஆஃப் கிங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிங் ராபர்ட் கேட்டனால தான் இந்த பொறுப்புக்கு வந்தாரு. அவர் உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்பு. அவருக்கு உடம்பு சரியில்லை, காலில் அடிபட்டு இருந்துச்சு, ஏதோ வழியில அப்படி தெரியாம பேசிட்டாருன்னு சொல்றா. அப்ப அந்த மேசர் பைசல் மட்டும் என்ன இருந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்றாரு. நெட் ஸ்டார்க் மேல இவருக்கு என்ன காண்டுன்னு தெரியல. ஸோ இப்போ சான்சா ஜாஃப்ரி கிட்ட உங்களுக்கு உண்மையாவே என் மேல அன்பு இருந்தா என் அப்பாவுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கன்னு கெஞ்சிரா. ஸோ இப்போ ஜாஃப்ரி சரி ஓகே, பட் உங்க அப்பா ஒத்துக்கணும், நான் தான் உண்மையான அரசன், இந்த 7 ராஜ்யத்தையும் ஆழ தகுதியானவன்னு உங்க அப்பா எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா நான் அவரை விட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா நான் அவரை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு சான்சாவும் அவர் கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. பட் நெட் ஸ்டார்க் ஜாஃப்ரி அரசன்னு ஒத்துப்பாரா? சான்சாக்கு பயந்த சுபாவும் அவ வேணா இப்படி மண்டி போட்டு கெஞ்சுவா. பட் நெட் ஸ்டார்க் இந்த ஜாஃப்ரி அரசன்னு ஒத்துப்பாரான்றது கொஞ்சம் டவுட் தான். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.